ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி தீபாவளி லேகியம் எப்படி செய்யணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸு, நிறையா சேவரிஸ்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டோம் அப்படின்னா சிலருக்கு வயிறு ஒத்துக்காமல் அப்செட் ஆகிடும், மந்தமாக இருக்கும். எண்ணெய் பலகாரம் அவ்வளோவா நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அதனால் தீபாவளி அப்போது தீபாவளி ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறமா காரம்லாம் சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிடுங்க. கூடவே சேர்த்து ஒரு ஸ்பூன் இந்த தீபாவளி லேகியமும் எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் வயிறு நல்லாயிருக்கும். இந்த பசியின்மை, மந்தமாக இருக்கிறது அதெல்லாம் போயிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீபாவளி லேகியம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க, 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 100 கிராம் சுக்கு, 100 ml நெய், 100 ml நல்லெண்ணெய், 200 கிராம் வெல்லம், 10 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் தேன். நம்ம சுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேல் தோலை சீவிட்டு இதை தட்டி வச்சுருக்கோம் இந்த கிண்ணத்தில். இதை ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காயையும் அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓமம் போட்டுக்கோங்க. அடுத்து ஜீரகமையும் சேர்த்துக்கோங்க, மிளகு, அப்புறம் மல்லி விதை எல்லாத்தையும் இந்த ஒரு மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு வெந்நி தண்ணி 1 டம்ளர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நம்ம 200 ml தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம போட்ட இதெல்லாம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ இதை தனியாக ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச ஜாமான் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க தண்ணியை சேர்த்து நம்ம திரும்பவும் அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி, திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மையாவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெல்லத்தை ஒரு இதில் பாத்திரத்தில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை காய்ச்சிக்கோங்க. இந்த வெல்லம்லாம் கரையணும். இது நம்ம அந்த தூசி எடுக்கிறதுக்காக தான் நம்ம காய்ச்சிரும். ஃபில்டர் பண்ணி நம்ம விட போகிறோம். ஸோ அது கரைஞ்சால் போதும். ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லெண்ணெயையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஃபில்டர் பண்ணி விட்டுருவோம். நல்லா கிளறிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எல்லாம் நம்ம காட்டமான பொருட்கள் சேர்த்துருக்கோம், சுக்கு, மிளகு எல்லாம். பட் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நல்லெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் இது பேலன்ஸ் ஆகிடும். இப்போ கொதி வந்துருச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு 15 to 20 minutes இது நம்ம கிண்டணும். இப்போ ஒரு 6-7 நிமிஷம் இருக்கும். நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம். கொஞ்சம் விடாமல் கிண்டினா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி சத்தெல்லாம் போச்சு அப்படின்னா தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா புதுசாக நமக்கு பிடிச்சிடும். அதனால் பார்த்து கிண்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் நம்ம கிண்டும் போது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஓவராலாக ஒரு 15-20 minutes வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த நெய்யெல்லாம் நல்லா வெளியில் கக்கி வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆற விடுங்க. லேகியம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தீபாவளி லேகியம் தயாராகிடுச்சு. ஸோ தீபாவளி டைமில் நிறைய பலகாரம்லாம் நம்ம சாப்பிடுவோம். வயிறு மந்தமாக இருக்கும், பசிக்காமல் இருக்கும். ஸோ அந்த டைம் இந்த மாதிரி இந்த சைஸில் நீங்கள் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.